தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2024 வருடத்தோட ஜூலை மாதம் பிறக்க போகுது இல்லையா? இப்போ இந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான ராசி பலனை நம்ம முன்கூட்டியே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஜூலை மாதத்தில் இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதத்துக்கு உண்டான நவ கிரகங்களோட அமைப்பை நம்ம பார்க்கணும். கிரகங்களோட ராஜா சூரியன் புதனோட வீட்டில் உட்காந்துருக்கார். மாதம் தொடங்கும் போது 17ஆம் தேதி அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகி போயிடுவார். செவ்வாய் மேசராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார். 11ஆம் தேதி அன்னைக்கு அவர் ரிஷபராசிக்கு சுக்கிர பகவானோட வீட்டில் குருவோட போய் கூட போகிறாரு. இந்த இடத்துல தான் குருமங்கல யோகங்கிற யோகமும் கிடைக்க போகுது. அதோட சுக்கிர பகவான் மிதுன ராசியில் இருந்துக்கிட்டு 7ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு போகிறார். புதன் கடகராசியில் 30 நாளைக்கும் இருக்க போகிறாரு. குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார். குரு பகவான் ரிஷபராசியில் இருந்துட்டு கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசியை பார்க்குறாரு. சனி பகவான் மாதம் தொடக்கத்திலே வக்கரமாகி பலம் இழந்து போயிட்டார். இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. அதோட சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்கள்ல ராகு மீனராசியில் குருவோட வீட்டில் இருக்கார். கேது புதனோட வீட்டில் கன்னி ராசியில் இருக்கார். இதில் கேதுவை குரு பார்த்து புனிதப்படுத்தி விட்டுறாரு. அப்போ இந்த கேதுவால் எந்த பிரச்சனையும் யாருக்கும் வரப்போகிறதில்ல. ராகு மீனத்தில் குரு மாதிரி உட்காந்துக்கிட்டு என்ன செய்ய போகிறாரு, சனி வக்கரமாகி என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப துல்லியமாக பார்க்கணும். இந்த மாதத்தில் புதாதித்ய யோகம் இருக்குது, புத சுக்கிர யோகம் இருக்குது. எல்லாத்தை விட முக்கியம் குருமங்கல யோகங்கிற ஒரு அற்புதமான யோகமும் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மாத தொடக்கத்தில் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் மிதுன ராசியில் இருக்கார். அதாவது தனஸ்தானம் நல்ல இடத்துல தான் இருக்கார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி கடகராசிக்கு போக போகிறாரு. சரி, சுக்கிர பகவான் வந்து தனஸ்தானத்தில் தானே இருக்கார், ராசிக்கு அதிபதி அவராச்ச. ஆனால் நமக்கு 10 ரூபா காசு பணமே வரலையே, என்ன ஜோசியர் இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா இந்த ஜூலை மாதம் தொடங்கும் போதே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பண கஷ்டம், பண தட்டுப்பாடு அப்படிங்கிறதோட தான் தொடங்குவீங்க. இவ்வளோ செலவு இருக்குது, 10 ரூபா கூட வருமானம் இல்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பயிர்லேயும் 10 காசு வரல, ஆட்லேயும் 10 காசு வரல, மாட்லேயும் 10 காசு வரல. எல்லா பக்கமுமே இப்படி இழுத்துக்கிட்டு அலையுது. திடீர்னு இப்படி பணமோட வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரே சிந்தனை. காசு வேணும், காசு வேணும், காசு வேணும். காசை தவிர வேறு எங்கேயுமே சிந்தனை போக மாட்டேங்குது. நம்ம கை காசை எண்ணி செலவு பண்ணுற ஆள் என்ன தான் 10 ரூபா மிச்சப்படுத்தினாலும் கூட ஆனால் முன்னுக்கு வர்றதுக்கு முடியலையே. மாத கடைசியில் கடனில் தான் வாங்க வேண்டியது இருக்குது. கடன் இல்லாமல் ஒரு மாதத்தை ஓட்டிடலாமான்னு பார்த்தா ஓட்ட முடியலையே அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு தான் இந்த மாதத்தை நீங்கள் தொடங்குவீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் போய் உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்தில் மாட்டிக்கிட்டார். இந்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அவர் விரயஸ்தானத்தில் தான் இருக்க போகிறார். இந்த 11ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் வந்து உங்களோட ராசிக்கு வந்து ராசியில் இருக்கிற குரு பகவானோட சேர போகிறாரு. அதாவது குருவும் உங்களோட ராசிக்கு பகை கிரகம், செவ்வாயும் உங்களோட ராசிக்கு பகை கிரகம். இந்த 2 பகை கிரகங்களும் உங்களோட ராசியில் சேருது அப்படின்னா அந்த இடத்துலையும் கூட குருமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் உருவாக போகுது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நமக்கு இந்த பிரச்சனை என்ன நடக்கும், காசு பணம் சேர்ந்துருமா ஜோசியரே அப்படின்லாம் பார்த்தோன்னா, காசு பணம் சேர்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு பூர்வீக சொத்து இருக்குது, ஏகப்பட்ட கடனை உடனே ஆகிப்பிச்சு, ஒரு சொத்து பிரித்து கொடுத்தாங்கன்னா அதை வச்சு ஏதாவது ஒரு பொழப்பு பார்க்கலான்னு இருக்கேன். இல்லை அதை கொஞ்சம் ஏதோ விற்று விட்டாது கொஞ்சம் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்தால் தேவலான்னு போல இருக்குது. கடனை இருக்கிறத அடைச்சிட்டேன்னா கூட அப்புறம் நான் பொழைச்சிக்குவேன் ஏதாவது பண்ணி, இப்போதைக்கு கடனை அடைக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் இருந்தவங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். கடந்த காலகட்டத்தில் உங்கள் மேலே அபாண்டமாக குற்றச்சாட்டு ஏதாவது பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரியான வழக்குகள்லேருந்து வெற்றி கிடைக்கும். அதேமாதிரி பூர்வீக சொத்து கைக்கு வரும், பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். அண்ணன் தம்பி உங்களுக்கு பெரிய ஆதரவோடு இருப்பாங்க. அதாவது மாத தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வந்து தனஸ்தானத்தில் இருக்கார். 17ஆம் தேதிக்கு பிறகு அவர் கடகராசிக்கு போயிடுறாரு, 3வது வீட்டுக்கு. அப்போ 17 தேதி வரைக்கும் 2ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் என்ன பண்ணுவாருன்னா அரசாங்க வழியில் கொஞ்சம் ஆதரவு கொடுப்பார். ஒரு வீடு கட்டுறேன், அரசாங்கத்திட்ட போய் ஒரு தொகுப்பு வீட்டுக்கு மானியம் கேட்குறேன் அப்படின்னா கேட்கலாம். ஒரு நகை கடன் தள்ளுபடி ஆகக்கூடிய வாய்ப்பு, இல்லைன்னா கடனுக்கு ஒரு வட்டி கிட்டே பரட்டி வைக்கிறது, அரசாங்கத்திட்டேருந்து ஏதாவது பயிர் காப்பீடு, அப்படி இல்லைன்னா இந்த சொட்டு நீர் பாசனம், இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த உதவிகள், நிலம் சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு.
வழக்குகளில் வெற்றி. காப்பீட்டு நிறுவனத்திலேருந்து உங்களுக்கு ஏதாவது நஷ்டஈடு வர வேண்டியது இருந்தது அப்படின்னா அது இப்போ கிடைக்கும். ஒரு வண்டி வச்சுருந்தேன் காணா போச்சு, இல்லை வண்டி ஒன்று அடிபட்டு போச்சு, அதுக்கான பணம் வரணும் அப்படின்னா ரொம்ப நாளாக இழுத்துட்டு கிடந்தது இப்போ கிடைக்கும். அதேமாரி கவர்மெண்ட்டில் ஒரு கடை கட்டி விட்ருக்காங்க, கவர்மெண்ட்டில் ஒரு டெண்டர் விட்ருக்காங்க அப்படின்னா இப்போ அதில் போய் நீங்கள் கலந்துக்கலாம். அரசு வகை ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ ஏதோ கவர்மெண்ட்டில் ஒரு ஏலம் டெண்டர் இது மாதிரி நடக்குதுன்னா தாராளமாக போய் இறங்கி ஒரு தொகையை டெபாசிட்டை கட்டிட்டு இறங்கி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதத்தில் 10 ரூபா ஆதாயம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் துணிஞ்சு செய்யலாம். அதில் முதலீடு போடலாம். அரசாங்கத்தை நம்பி முதலீடு போடுறதுல எந்த தப்பும் கிடையாது. அதுமாதிரி இந்த குருமங்கள யோகம் ராசியில் உருவாகும்போது வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். மங்கள ஓசை கேட்குறதுக்கான வழி பிறக்கும். ரொம்ப நாளாக வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கலை, ஏதாவது ஒன்று பண்ணணும்னு திட்டம் போட்டால் காசு இருக்கிற நேரத்தில் வேறு ஏதாவது ஒன்று தட்டிட்டு போயிடுது. நல்லா இருக்கிற நேரத்தில் 10 ரூபா காசு பணம் இல்லாமல் போயிடுது. இப்படியே இழுத்துக்கிட்டே கிடக்க ஒரு குலதெய்வ கோயில் கூட போக முடியலையே அப்படின்னு இருந்தவங்களுக்குலாம் இந்த மாதம் அது சரியாயிடும். இந்த 11ஆம் தேதி குருமங்கள யோகம் வந்த பிறகு ஜென்மராசியில் இருக்கிற குரு உங்களுக்கு 10 ரூபா காசு பணம் கொடுத்துருக்க மாட்டார். இப்போ அவர் செவ்வாயோட சேர்ந்து மங்களம் அடைகிறாரு அப்படிங்கிறதால திடீர்னு இங்கே இந்த காசு வரும். நீங்கள் வராதுன்னு நினச்ச காசு கூட இப்போ உங்களை தேடி வரும். அந்த மாதிரியான ஒரு யோகத்தை இந்த குருமங்கள யோகம் அப்படிங்கிறது கொடுக்க போகுது. அதேமாரி வெளிநாட்டிலேருந்து ஏதாவது பணம் வர வேண்டிய இருக்குது. ஒருத்தன் வெளிநாடு போகிறதுக்கு கடன் கொடுத்தேன், அவன் என்ன ஆனான்னே தெரியல, ஏதோ ஆனான்னே தெரியல, இப்போ நான் 10 ரூபா கடனாக நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த காசெல்லாம் திரும்பி வந்துடும். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரம். சனி எங்கே வக்கரமாக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 10வது வீட்டில் சனி வக்கரமாக இருக்கார். 10ஆம் இடத்துக்கு அதிபதி 10ஆம் இடத்துலேயே வக்கரம் அடைகிறார். அப்போ தொழில் அப்படிங்கிறது கொஞ்சம் லேசாக டல்லாக இருந்திருக்கும் கடந்த காலகட்டத்தில். ஏன்னா சனி 10ல் இருக்கும்போது அந்த இருக்கிற இடம் அப்படிங்கிறத கொஞ்சம் அடித்து தான் பார்ப்பார். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. தொழில் காரகனே அவர் தான். இருந்தாலும் கூட அந்த இடத்துல இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் தொழிலை நசுக்குவார். 10 ரூபா வந்துக்கிட்டு இருந்த இடத்துல திடீர்னு 8 ரூபாய் ஆகிடும், 5 ரூபாய் ஆகிடும். அது கூட கிடைக்காம போயிருக்கும். இனிமேல் அந்த பிரச்சனை இல்லை. இப்போ சனி வக்கரம் ஆயிட்டார் இல்லையா, அதனால் காசு போனோம் அப்படிங்கிறது கொஞ்சம் வரும். இருந்தாலும் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் 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 ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு மீனத்தில் இருக்கார். அதுமாரி தந்தையாருக்கு சின்ன உடல் ஆரோக்கிய பிரச்சனைனாலும் உடனே கவனிக்கணும். கேது கன்னி ராசியில் இருக்கார். ராசிக்கு 5வது வீடு. புத்திரஸ்தானத்தில் கேது இருக்கும்போது பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். 10 ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இந்த மாதத்தில் முக்கியமான அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் மிதுன ராசியிலேருந்து 7ஆம் தேதி கடக ராசிக்கு போயிடுறாரு. அப்போ கடகத்தில் ஏற்கனவே புதன் இருக்கார். அப்போ புத சுக்கிர யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தையும் கொடுக்க போகிறாரு. 17ஆம் தேதிக்கு மேலே புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகமும் வரப்போகுது. 11ஆம் தேதிக்கு மேலே குருமங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகமும் வரப்போகுது. இந்த 3 யோகங்களுமே சேர்ந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் கொடுக்கும். ஏன்னா இந்த குருமங்கள யோகம் ராசியிலே இருக்கிறதால குடும்ப பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். 3ஆம் இடத்துல புத சுக்கிர யோகம் புத ஆதித்ய யோகம் வரப்போதா, கல்வி சார்ந்த பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். பிள்ளைங்க சரியாக படிக்கலை, இல்லை உங்களுக்கு சரியான படிப்பு ஏறலை அப்படிங்கிறவங்களுக்குலாம் இப்போ நல்ல கல்வி கிடைக்கும். படிக்கும்போதே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே நல்லபடியாக இருக்குது. இந்த புத சுக்கிர யோகம் என்ன பண்ணும் அப்படின்னா 3ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு நம்மளோட சகோதரர்களை முன்னேற்றி கொடுக்கும். அண்ணன் தம்பி யாராவது ஒருத்தர் நொடிச்சு போயிருப்பாங்க, அவங்கள பார்த்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்மளே நொடிச்சு போயிருக்கோம், அவங்களுக்கு 10 ரூபா கொடுக்க முடியாத இடத்துல போய் நம்ம மாட்டிக்கிட்டோமே இந்த சூழலில் அப்படிங்கிற நிலைமை இப்போ கொஞ்சம் மாறும். சகோதரர்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் மேம்படும். அதனால் நமக்கு ஒரு தைரியம் அப்படிங்கிறது வரும். இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரியஸ்தானங்கிறதையும் மறந்துடக்கூடாது. அங்கே புத சுக்கிர யோகம் உருவாக போகுது, புத ஆதித்ய யோகம் உருவாக போகுது. அப்படிங்கும்போது வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் நான் பார்த்துக்குவேன், என்னால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு தெய்வ சக்தி வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கே தெரியும் தனியாக ஏதோ கொஞ்சம் நல்லது நடக்குதுடா வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி. அதுமாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா திடீர்னு மேலதிகாரி நம்ம மேலே கரிசனமாக இருப்பார். நம்மளோட உழைப்பை புரிஞ்சுப்பாங்க. தொழில் செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பணியாட்கள் கொஞ்சம் ஒத்துழைப்போடு இருப்பாங்க. சரி உடுப்பா நம்ம முதலாளி கொஞ்சம் நொடிச்சு போயிட்டாரு, கஷ்டப்படுறாரு, நம்ம தான் கொஞ்சம் பொறுப்பாக வேலை பார்க்கணும், போகணும் வரணும் அப்படின்னு நம்ம கூட வேலை செய்யக்கூடியவர்களும் நல்ல பொறுப்புணர்ச்சியோடு இருந்து தொழிலுக்கு 10 ரூபா முன்னேற்றி கொடுப்பாங்க. அதுமாரி கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. இதை சரியாக பயன்படுத்திங்க. கடந்த காலகட்டத்தில் இந்த பணத்தில் பின்னடைவு, தொழிலில் கொஞ்சம் நஷ்டம், சகோதர வர்க்கத்தால் மன உளைச்சல், இது எல்லாமே மாறும். அதுமாரி வழக்குகள்லேயும் உங்களுக்கு வெற்றி கிடைச்சி ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்க போது. சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எழுதி ஏற்றுங்க. மாலை நேரத்தில் சனிக்கிழமையில
அன்றைக்கி முழுக்க மாமிச உணவுகளை தவிர்த்துடணும். காலையிலேயே குளித்து முடிச்சுட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருங்க, நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ஒரு கருப்பு நிற ஆடைகளை அணிஞ்சிக்கிட்டு சனி பகவானை மனசார நினச்சி மாலை நேரத்தில் எழுதி ஏற்றிட்டு, முடியாதவங்க இருப்பாங்க இல்லையா, மாற்றுத்திறனாளிகள், கைகால் முடியாதவங்க, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு உதவி, அது 10 ரூபா பணமோ இல்லை ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ ஒரு துணிமணி வாங்கி கொடுக்குறதோ ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி அதை செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப அற்புதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.